எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கை பக்குவம். இன்றைக்கி நான் லஞ்ச் மத்தியானம் போட போகிறது இல்லைங்க. நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குங்க, அதனால நாங்கள் சமையலை விட்டுட்டோம். பசங்களுக்கெல்லாம் காலையில் புலவு கட்டி கொடுத்துட்டோம் ரைத்தா பண்ணி. இப்போ அதுக்கு பதிலாக இன்றைக்கி இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதனால் கஞ்சி, உளுத்தங்கஞ்சிக்காக இது நல்லா வறுத்துட்டு கொடுத்துடலாங்க. வேர்க்கடலையும் வறுத்து இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவசரத்துக்கு ஈஸியாக வேலையாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் மெயினாக இன்றைக்கி நான் ஏன் பவுடரெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை எப்போவுமே பண்ணி வச்சுக்குவேங்க. இங்கே பாருங்கள், வெந்தய பொடி அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி அஜீர்ணம் ஆகாமல் இருக்கிறதுக்காக, மழை காலம் இல்லைங்களா, அதனால் இந்த பொடி இது எங்கள் அம்மா வீட்டில் செய்கிறது. நான் யாரையும் பார்த்து நான் பண்ணலை. சரிங்களா? நான் இப்போ அளவு மட்டும் சொல்லிடுறேன், என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். வாங்க. அரை டம்ளர், அதாவது அரை கப் எடுத்திருக்கேன் வெறும் வர கொத்தமல்லி. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய அரைச்சி வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், 1/4 டம்ளர் ஜீரகம். அதுக்கப்புறம் அரை டம்ளர் வெந்தயம். வெந்தயம் மட்டும் கூட இருக்கட்டுங்க, ரொம்ப நல்லது. சாங்கியத்துக்கு 4 மிளகு, இந்த பாருங்கள், 4 சாங்கியத்துக்கு. அதுக்கப்புறம் ஓமம் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது கருஞ்சீரகம், இது ரொம்ப போடக்கூடாதுங்க, சூடு, 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நான் நல்லா வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பொன்னிறமாக எல்லாம் பாருங்கள், எல்லாம் தீயில் நல்லா பொன்னிறமாக அரைச்சிட்டேன். நான் சோம்பு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், அதனால் 2 ஸ்பூன் சோம்பும் வறுத்துட்டேங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபைனாக அரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் வார்ம் வாட்ரு இதில் போட்டு இப்படி நல்லா கலக்கிடணுங்க. நல்லா கலக்கி இதை நம்ம ஒரு டம்ளர், இந்த டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிட்டு நம்ம படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் ஃப்ரீயாக இருக்கும். வயிறு எந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ வயிற்று வலியோ எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. நான் போட்டுக்கிற பொருளெல்லாம் அந்த மாதிரி பொருள் உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டு வைத்தியம் தான் இது. உளுத்தங்கஞ்சி பாருங்கள், நல்லா அரைச்சாச்சுங்க. இது நல்லா இந்த கலரில் வரணுன்னா நம்ம அந்த கருப்பு உளுந்து வறுக்கும்போது அதில் ஒரு வெள்ளை உளுந்து ஒரு 10-15 உளுந்து போட்டால் கூட போதுங்க. அது செவந்தோன்னா நம்மளுக்கு இந்த உளுந்தும் செவந்த மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்து கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலையில் டிஃபன் இல்லைன்னா கூட நல்லா 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாங்க. உளுத்தங்களி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.